படித்தவன்லாம் சாந்து சட்டி தூக்கிட்டு இருக்கிற பொழுது தற்குறிகளுக்கு எதுக்கு அரசு வேலை? தற்குறிக்கு எதுக்கு அரசு வேலை? எதுக்கு கொடுக்கணும் அரசு வேலைங்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. இவர்கள் என்ன கார்கில் போரில் போய் சண்டை போட்டு நம்ம நாட்டுக்காக மண்ணுக்காகவும் சண்டை போட்டு இவங்க இறந்து போனாங்களா? இவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நினைவு சின்னம் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம்னா விஜயோட சொந்த செலவில் சொந்த பணத்தை வைக்க சொல்லுங்க. இது ஊரா விட்டு நெய்யில் சொந்த வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்ட்டு அவரே சொல்லிடுறாரு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தற்குறிகளுக்கும் தருதலைகளுக்கும் நினைவு சின்னம் வச்சு நம்மளோட மக்களோட வரி பணத்தை முற்று முழுதுமாக காலி பண்ணிட்டு இவர் எல்லாத்தையும் தமிழ்நாடையே வந்து கூண்டோட காலி பண்ணி விட்டு தான் இவர் இந்த ஆட்சிக்கட்டில் இருந்து இறங்குவாருங்கிறதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ விஜய் பேசுறாரு, அதை பள்ளி குழந்தைகள் பார்க்கணும். அப்படின்னா விஜய் இதுக்கு முன்னாடி ஏதாவது அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாரா, இல்லை அப்துல் கலாம் மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சாரா, இல்லை அறிவாய்ந்து எதுவும் பேச போறாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பாருங்க அப்படின்னு எதுவும் சொன்னாரா? பள்ளி மாணவர்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடியதற்காக ரொம்ப அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வந்து பள்ளி குழந்தைகளும் சிறுவர்களும் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அவர் ஆட்சி கட்டியில் அமர்ந்துட்டாரு. அவருக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, அந்த இன்னைக்கு குழந்தைகள் தேவை கிடையாது. டாஸ்மார்க்கில் இருந்து வருகின்ற வருமானம் அதை ஈட்டணும். அந்த சுய லாபம் மட்டும் அவருக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ கடந்த வருடம் கரூரில் 41 பேர் இறந்துருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அரசு வேலை கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இப்போது ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு திரைக்கவர்ச்சியை நோக்கி பயணித்து அவங்க போகிறாங்க. அவங்க போகும்பொழுது அங்கே ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது வந்து செய்யக்கூடாத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்தில் பார்த்திங்கன்னா 94 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஒரு சமையல் கட்ட அறையில் தீ விபத்தில் வந்ததுனால ஒரு 94 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த குழந்தைகளோட இடத்துல கூட ஒரு சின்ன அஞ்சலி கூட செலுத்தலை. இது வரைக்கும் அந்த தாவேக்கா நிர்வாகி வந்து தலைவர் விஜய் வந்து அந்த குழந்தைகள் சம்மந்தமாக எதுவுமே பேசப்படலை, இது வரைக்கும் பேசப்படலை. அந்த குழந்தைகளை சார்ந்தவங்களுக்கு யாருக்காச்சும் அரசு வேலை கொடுக்கப்பட்டதா? சரி, ரைட்டு, அதுவும் இல்லை. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா காட்டுக்குள்ளே நம்மளோட தமிழர்களை செம்மரம் வெட்ட போனான் அப்படிங்கிறதுக்காக சுட்டு போட்டாங்க. சுட்டு போட்டு மரக்கட்டைக்கு எண்ணு போடுற மாரி அவங்களோட காலில் வந்து மரத்துக்கு போடுற நம்பர் மாரி போட்டு வச்சுருந்தானுங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்துருந்தா சரி, ரைட்டுங்களாம். ரெண்டாவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த தன் வாழ்வாதாரத்துக்காக போராடினது, அந்த நிலத்தடி நீர் சரியில்லை அப்படின்றதுக்காக போராடினதுக்காக கிட்டத்தட்ட 13 பேர்களை சுட்டு கொண்டாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு அரசு வேலையும் யாரும் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. இப்படி சமூகத்துக்காக போராடி சமூகத்துக்காக உயிர் நீத்தவர்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்க முடியாதுங்கும் பொழுது ஒரு திரை கவர்ச்சியை நோக்கி திரை போதையில் போய் அவர் போய் பார்க்க போய் அதில் இறந்து போனவர்களுக்கு வந்து அரசு வேலைங்கிறது வந்து அது கொடுக்கக்கூடாத ஒன்று. ரெண்டாவது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து திட்டமிட்டு திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திமுக செஞ்ச சதினா அன்றைய காலத்தில் அவர் வந்து சாதாரண ஒரு வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். அன்றைக்கி அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. சரி, ரைட்டு. இன்றைக்கி அவர் வந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இப்போ காவல்துறை ஃபுல்லாக அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு ஆணையத்தை பிறப்பிச்சு இதுக்கான உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான தண்டனை கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி வரைக்குமா அவர் திமுக மேலே தான் குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர் தான் பண்ணிவிட்டாரு அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர் தேடி கண்டுபிடிச்சி அதற்கான தண்டனையை கொடுக்கலாம். ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறாருன்னா, செந்தில் பாலாஜியை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்கன்னா, செந்தில் பாலாஜி எல்லா உண்மையும் சொன்னாங்கன்னா அதுக்கு காரணமே விஜய் ஆகிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்பட்ட உண்மை ஆகிடும். அப்படிங்கிறதுக்காகவே இதை மேம்போக்காவே இதுக்கு காரணம் திமுக அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு ஒரு மேடையிலையும் இருந்து ஓடி போய் ஒளிகிறாரு. சாதாரணமாக இரவு பகல் பாராமல் கண்ணு படிக்கிற எத்தனையோ பிள்ளைங்கள் இருக்குது. அத்தனை பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த அரசு வந்து அரசு வேலை கொடுக்கல. ஆனால் ஒரு சின்ன நாடு, ஒரு சின்ன நாடு உலகத்தில் உள்ள 30% இளைஞர்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்குமே வேலை கொடுக்குது. அந்த சின்ன நாடு இன்னைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லா வளமும் மிக்க இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இளைஞனும் வேலைக்கு பட்டு படித்து அவனோட நம்பிக்கையை இழந்துறான். எங்கடா இனிமேலுக்கு நம்மளுக்கு வேலை கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு நம்பிக்கையை இழந்துட்டு அவன் சித்தாள் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது படித்தவன்லாம் சாந்து சட்டி தூக்கிட்டு இருக்கிற பொழுது தற்குறிகளுக்கு எதுக்கு அரசு வேலை? தற்குறிக்கு எதுக்கு அரசு வேலை? எதுக்கு கொடுக்கணும் அரசு வேலைங்கிறேன். எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா
இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இன்னும் வேலை இல்லாத அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இரவு பகல் பாராத பெற்றோர்களோட அரவணைப்போட இல்லாத தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்கள் கூட அரசு வேலைக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் எல்லாரும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொமேட்டோ நிறுவனமா ஏதோ ஒன்று அந்த நிறுவனத்துக்கு இன்னும் வரைக்கும் சோத்து மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க. எவன் முதலாளின்னு தெரியாத அவனுக்கெல்லாம் சோத்து மூட்டை தூக்கிட்டு கிடக்குறாங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கரூரில் இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது இது எந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு இளைஞர்களுமே இதை வந்து ஆதரிக்கவே கூடாது. இதை வந்து ஆதரிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு படித்த இளைஞனுக்கான வேலை வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல அத்து போயிடுது. அப்போ என்ன நடக்குது? திரைக்கவர்ச்சியை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துட்டுனா எவனுமே எந்த ஒரு பையனுமே எந்த ஒரு பிள்ளைங்களுமே படிக்க மாட்டாங்க. எல்லாருமே திரைக்கவர்ச்சியை நோக்கி தான் பயணிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கரூரில் பேசின அந்த நிகழ்வை வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே டெடிகேட் பண்ணி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஒரு நேர்காணலை வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி நேர்காணல் எல்லா குழந்தைகளையுமே பார்க்க வைக்கிறாங்க. இது போல் எந்த ஒரு கட்சி தலைவனும் இந்த மண்ணில் செஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு தலைவனும் இதுமாரி செஞ்சதே கிடையாது. பேசுகிறத வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் கொண்டு காமிச்சது யாருமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய் பேசுகிறாரு, அதை பள்ளி குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னா விஜய் இதுக்கு முன்னாடி ஏதாவது அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாரா, இல்லை அப்துல் கலாம் மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சாரா, இல்லை அறிவாய்ந்து எதுவும் பேச போகிறாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பாருங்க அப்படின்னு எதுவும் சொன்னாரா? இது வரைக்கும் அந்த கரூர் மேடையில் அறிவாய்ந்து தெளிவடைவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏதாவது பேசப்பட்டதா? இதை எதுக்கு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் இதை எதுக்கு திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் அந்த இடத்துல வைக்கிறேன். இதோட இந்த தாவேக்கா கட்சி வந்து இதோட இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் அரசியலை திணிக்கிறது அப்படிங்கிறது இதோட நிறுத்திக்கிறணும். சும்மா அப்பையிலேருந்தே விஜய்க்கு வந்து அப்பையிலேருந்தே ஒரு பழக்கம் தான். அப்போ வந்து என்ன பண்ணார்? வேட்பாளராக இருக்கும் பொழுது நீங்கள் போய் உங்கள் அத்தைகிட்ட போய் ஓட்டு கேளுங்க, நீங்கள் எப்படி சாக்லேட்டு கழுவுங்களோ அதேமாரி விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரியே இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்கிட்டே கொண்டு போய் இந்த மாதிரி திரைக்கவர்ச்சியை கொண்டு போய் மூட்டி விடுறதுங்கிறது சரியான போக்கு இல்லை. இது வந்து இப்போ சேலம் மாவட்டத்தில் அங்குள்ள பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோக திட்டத்தை சூயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ வந்து சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள்லேருந்து அடித்து விரட்டப்பட்ட ஒரு நிறுவனம். பொலிவியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை நீரை பிடிச்சி நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் விதித்த ஒரு நிறுவனம் வந்து அந்த சூயஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து நம்ம மண்ணில் வந்து அனுமதிக்கக்கூடாத ஒரு நிறுவனம். அதை வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு தாய்ப்பாலை வந்து ஒரு குழந்தைய குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறது ஒரு சமமான ஒரு செயல். இது வந்து நம்மளோட மண்ணில் பெய்கிற ஒரு மழை நீர் அது குடிநீராக மாற்றி நம்ம வந்து அதை குடிக்கிறோங்கிறதுக்கு அதுக்கு வரி போடுறதுங்கிறது ஒரு தாய்ப்பாலை வந்து தன் குழந்தைக்கே விற்று பணம் சம்பாதிப்பதற்கு நிகரான ஒன்று. இந்த சுயஸ் நிறுவனங்கிறது இப்போ நம்மளுக்கு தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை விட ரொம்ப மோசமான ஒரு நிறுவனம். இதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி எப்படி 14 பேர் இறந்தார்களோ அதை விட இந்த சுயஸ் நிறுவனத்தை நம்ம மண்ணிலேருந்து விரட்டுறதுக்கு இன்னும் அதிகமான உயிர் பலி ஆகுங்கிறது தான் என்னோட கருத்து. விஜய் அவர்களோட ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடணும்னா நம்மளுக்கு இந்த நாட்டின் மேல் எவ்வளோ அதிகாரம் எத்தனை நாளைக்கு இருக்குதோ அத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து அந்த ஒப்பந்தத்தை போடணும். இவருக்கு கொடுத்தது 5 வருடங்கள். இந்த 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் போடணும். ஆனால் அவர் 25 ஆண்டுகளுக்கு அந்த சுயஸ் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துக்கிறாரு. ஒருவேளை இவர் அடுத்தது இவரும் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பு பண்ணலாம், இன்னொரு 5 வருஷத்துக்கு நீட்டு பண்ணலாம். அப்படிங்கும் பொழுது அடுத்து எந்த முதல்வர் இந்த நாட்டை ஆள போகிறாரு அப்படிங்கிறதே எனக்கு கூட கொஞ்சம் கூட தெரியாத இவர் வந்து 25 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறது வந்து சட்டபூர்வமான குற்றம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அமலுக்கே கொண்டு வரணும். தண்ணி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 600 ரூபா தண்ணி காசு கட்ட சொல்லி இப்போ நானே பில்லு வாங்கியிருக்கேன், தண்ணி காசு கட்டியிருக்கேன். நாட்டு குடிகளுக்கு இவங்க வந்து தண்ணி கூட கொடுக்க முடியலை, இவங்களால விநியோகிக்க முடியலை. அப்படிங்கும் பொழுது ஒரு தரங்கட்ட அரசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாகவே இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்களுக்கானவர் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் கனிம வளத்தை அள்ளுறதுக்கு அதுக்கு ஒப்பந்தத்துக்கு நீட்டிப்புக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்கிறதுக்கு அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. மூணாவதாக
சுசீஸ் நிறுவனத்துக்கு அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விஜய் வந்து மக்களுக்கானவர், மக்களுக்கு சேவை பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் உண்மையிலேயே பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பல்லாயிரம் கோடி எடுக்கும் முதலாளிகளுக்கு லாபத்தை நீட்டும் முதலாளிகளுக்கு வேலை பார்க்குறாருங்கிறத எல்லாருமே கருத்தில் கொள்ளணும். இது பேராபத்தை கொண்டும் நம் தமிழ்நாட்டுக்கு அழிவை நோக்கியும் நம்ம நாடு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே கருத்தில் கொள்ளணும். இப்போ சாதாரணமாக விஜய்க்குன்னு வாக்கு செலுத்தினவங்க வந்து 1.25 கோடி மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த 1.25 கோடி மக்கள் செய்த ஒரு பிழையினால் மொத்தமாகவே 8 கோடி மக்களும் இப்போ பாதிக்கப்படுறாங்க. கரூரில் இறந்து போன 41 பேருக்கும் இவங்க நினைவு சின்னம் வைக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நினைவு சின்னம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கக்கனுக்கு உள்ள நினைவு சின்னம், காமராஜருக்கு உள்ள நினைவு சின்னம், ராஜராஜ சோழனுக்கு உள்ளது, புலித்தேவன், செக்கிழுத்த செம்மல், இவர்களுக்கெல்லாம் உள்ள நினைவு சின்னத்துக்கு உள்ள மரியாதை என்ன ஆகும் அதை சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் உள்ள மரியாதை என்ன ஆகும்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு திரைமோகம் கொண்டு ஒரு திரைமோகம் கொண்டு ஒரு திரைப்படத்தில் நடிக்க போன ஒரு கலைஞரை வந்து போய் பார்க்க போனதற்கு இறந்து போனவர்களுக்கு வைக்கின்ற அந்த நினைவு சின்னத்துக்கும் இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து உயிர் நீத்தவர்களுக்கு வைக்கின்ற நினைவு சின்னத்துக்கும் என்ன மரியாதை இருக்குது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இவர்கள் என்ன கார்கில் போரில் போய் சண்டை போட்டு நம்ம நாட்டுக்காக மண்ணுக்காகவும் சண்டை போட்டு இவங்க இறந்து போனாங்களா இவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு? இந்த மாதிரிலாம் நினைவு சின்னம் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம்னா விஜயோட சொந்த செலவில், ஏன்னா அவர் தான் பலாயிரம் கோடி நடிச்சே நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறாருல, அவரோட சொந்த பணத்தை வைக்க சொல்லுங்கள். இது ஊரா விட்டு நெய்யில் சொந்த வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்ட்டு அவரே சொல்லிடுறாரு. அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட ஆளுமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மக்கள் காசை எடுத்து கண்ணாமண்ணான்னு அவர் செலவு பண்ணுறாரு. இதில் 13 லட்சம் கோடி கடை இருக்குன்னு வேற சொல்கிறாரு. என்ன இவர் இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பாருங்கள், 1 லட்சம் கோடியை கூட இவர் இந்த கடனை அடைச்சிருக்க மாட்டார். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த மாதிரி தற்குடிகளுக்கும் தருதலைகளுக்கும் நினைவு சின்னம் வச்சு நம்மளோட மக்களோட வரி பணத்தை முற்று முழுதுமாக காலி பண்ணிட்டு இவர் எல்லாத்தையும் தமிழ்நாடையே வந்து கூண்டோட காலி பண்ணி விட்டு தான் இவர் இந்த ஆட்சி கட்டில் இருந்து இறங்குவாருங்கிறதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டங்கிற ஒரு பகுதியில் பள்ளி மாணவர்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடியதற்காக காவல்துறை வந்து ரொம்ப வன்மமாக வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அவங்கள வந்து கொண்டு மருத்துவமனையிலையும் கொண்டு அனுமதிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வந்து பள்ளி குழந்தைகளும் சிறுவர்களும் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாரு. அவருக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா அந்த குழந்தைகள்லாம் தேவை கிடையாது. இன்னைக்கு குழந்தைகள் தேவை கிடையாது. டாஸ்மார்க்கில் இருந்து வருகின்ற வருமானம் அதை ஈட்டணும், அந்த சுய லாபம் மட்டும் அவருக்கு இப்போ தேவைப்படுது. படிக்கும் மாணவர்களோட எதிர்காலமும் அவர் கண்ணுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலை. அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் முதலாளித்துவத்திற்கு கையெழுத்து போடணும், கல்லா கட்டணும். அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற மாரி தான் இருக்கிற எல்லா திருடர்களையும் இப்போ பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் அவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சுய லாபத்துக்கு தானே அவன் அரசியல் பண்ணுவான். அதுமாரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு சர்வாதிகாரம் தான் நடக்கும். யாருமே அநியாயத்தை கண்டும் அக்கிரமத்தை கண்டும் தலை தூக்க முடியாது. தலை தூக்குனீங்கன்னா உங்களை காவல்துறையை வச்சு வன்மமாக கண்டிப்பார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்.